இந்த குழந்தை தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார குழந்தை. இந்த குழந்தை விளையாடுற டாய்ஸ் கூட தங்கத்துல தான் செஞ்சு வச்சிருக்காங்க. பொதுவா குழந்தைங்க எல்லாம் தூங்குற தொட்டில டாய்ஸ் பொம்மைகளை தான் தொங்க விடுவாங்க. ஆனா இவங்க டாலரு, தங்க காசு, வைர கல்லுன்னு அதை தான் தொங்க விடுறாங்க. இந்த குட்டி குழந்தையும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு பேஸ்பால்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால வேர்ல்டு சாம்பியனே கூட்டிட்டு வந்து இவனுக்கு பேஸ்பால் எப்படி விளையாடுறதுன்னு சொல்லி தராங்க. இந்த பையனோட டீச்சர் கூட ஒரு ஃபேமஸான சயின்டிஸ்ட். இவனுக்காக தங்கத்திலேயே பறக்கிற மாதிரியான ஒரு ரோபோட்டை செஞ்சு தராரு. ஒரு நாள் இவனோட பிரைவேட் ஜெட்ல ஒரு கம்பெனியோட திறப்பு விழாக்கு போறான். அங்க போனதுமே அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சில பசங்க பேஸ்பால் எல்லாம் விளையாடிட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததும் ரொம்ப ஆசைப்பட்டு நானும் உங்க கூட கலந்துக்கலாமான்னு கேக்குறான். உனக்குன்னா இதெல்லாம் விளையாட தெரியாது, நீ முத கிளம்புன்னு அவங்கள அவமானப்படுத்திடுறாங்க. அதனால இவனும் நான் இந்த போட்டியில தோத்துட்டேன்னா உங்களுக்கு $10,000 தரேன்னு பெட் வேற கட்டுறான். இதனால அவங்களும் இவனை மேட்ச்ல சேர்த்துக்கிறாங்க. விளையாண்ட ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க எல்லாரையுமே வின் பண்ணிடுறான். இப்படின்னா இருந்தும் இவனுக்கு ஒரு கவலை, இவங்க யாருமே என் கூட ஃப்ரெண்ட் ஆகலேன்னு இவனும் ரொம்ப சோகமா வீட்டுக்கு கிளம்புறான். இதெல்லாம் பார்த்தா இந்த சின்ன பையனோட அம்மாவும் அந்த ஏரியாவுல விளையாடிட்டு இருந்த எல்லா பசங்களையுமே கார்ல வர வச்சு அவங்க எல்லாரையுமே பார்த்ததும் இந்த சின்ன பையனும் ரொம்ப சந்தோஷப்படுறான். அவங்க எல்லாரையுமே அவங்க வீட்லயே இருக்கிற மெக்டொனால்ட்ஸுக்கு கூட்டிட்டு போய் வேணுங்கிறதெல்லாம் சாப்பிட சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற கிரவுண்டுல அவங்களுக்கு பிடிச்சமான கேமனா விளையாட சொல்றாங்க. அந்த ஏரியாவில இருந்து வந்த எல்லா சின்ன பசங்களும் இவன் கூட ரொம்ப சந்தோஷமா விளையாட ஆரம்பிக்கிறாங்க.